வெற்றியின் ரகசியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் யோசுவாவிடம், இந்த திருச்சட்ட நூலை உன் முன் நின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் இறைவார்த்தையில் கூறியதை நாம் பார்க்கிறோம். வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்தை கைப்பற்றி அதை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும் ஒரு மகத்தான வேலையை யோசுவாவிற்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். யோசுவாவிற்கு இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். தன்னிச்சையாக எதையும் இதுவரை செய்யாமல் மோசே சொன்ன கட்டளைகளை மட்டும் நிறைவேற்றி வந்த யோசுவாவிற்கு இப்பொழுது தர்ம சங்கடமான நிலை. ஏனென்றால் வழிநடத்த மோசே இல்லை, அவர் இறந்து விட்டார். தலைமை பண்புகள் தனக்கு இருக்கிறதா என்று கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. துணிச்சலான செயல். இப்படிப்பட்ட மோசேயையே குறை சொன்ன இஸ்ரவேலர் தன்னையும் குறை சொல்லி வேதனைப்படுத்துவார்களே என்ற பயம் ஒரு புறம். ஆண்டவர் கொடுத்திருக்கும் இந்த பெரிய வேலையை எப்படி செய்ய போகிறேன் என திகைத்து நிற்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவிற்கு எந்த போர் யுக்திகளையும் சொல்லித்தரவில்லை, எந்த தலைமைத்துவ பயிற்சியும் கொடுக்கவில்லை. மாறாக முதலில் அவர் பயத்தை போக்க, கவலைப்படாதே, உன் வாழ்நாள் முழுவதும் எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான், மோசேயுடன் நான் இருந்தது போல உன்னுடனும் இருப்பேன், உன்னை கை நெகிழவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன் என தைரியம் அளிக்கிறார். பின் மிக முக்கியமான வெற்றியின் ரகசியத்தை யோசுவா மூலமாக நமக்கும் கூறுகின்றார். ஆம், திருச்சட்ட நூலை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக, அது உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அதன்படி செய்ய கவனமாயிருப்பாயாக. இதுதான் வெற்றியின் ரகசியம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? போருக்கு எதிராளிகள் வருகிறார்களா? கவலைப்படாதே, திருச்சட்ட நூலை தியானம் செய். சிலர் இதை கேட்டு சிரிக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும்? எதிரிகள் நம்மை தாக்கினால் நாம் திரும்பவும் தாக்கித்தானே ஆக வேண்டும் என்று. இது அறிவு சார்ந்த கேள்விதான். இதை கேட்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம் ஆண்டவரின் வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருவார். அதை செய்வதில் நாம் கவனமாய் இருக்கும் பொழுது எவ்வளவு அருமையாக சொல்கிறார் பாருங்கள். நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய் என்று. ஆம் அன்பானவர்களே, லாயராக வேண்டும் என்றால் கட்டாயம் லா படிக்க வேண்டும், டாக்டராக வேண்டும் என்றால் கட்டாயம் மெடிசின் படிக்க வேண்டும். அதே போல் நலம் பெற வேண்டும், வெற்றி காண வேண்டும் என்றால் நாம் திருச்சட்ட நூலை, அதாவது தற்பொழுதுள்ள விவிலியத்தை கட்டாயம் படித்து அதை தியானிக்க வேண்டும் என எவ்வளவு அருமையாக எத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே யோசுவாவின் மூலம் நம் அனைவருக்கும் எடுத்துரைக்கின்றார் நம் ஆண்டவர். இதை விட்டுவிட்டு நாம் வெற்றியை தேடி எத்தனை முயற்சிகள் எடுக்கின்றோம். அநேக முறை தோற்றும் போகின்றோம். வெற்றி பெற்றாலும் அது நிரந்தரமானதல்ல. ஏனென்றால் அது ஆண்டவரின் மூலம் கிடைத்த வெற்றி அல்லவே. எந்த முயற்சியும் எடுக்காமல் துதிக்க மட்டும் செய்த யோசபாத் தன் விரல் நுனியை கூட பயன்படுத்தாமல் வெற்றி பெறச் செய்தாரே நம் ஆண்டவர். 2 நாளாகவும் 20:22. அதை மட்டும் நாம் மனித முயற்சிகள் எடுக்கும் பொழுது நினைத்தால் போதும், நமக்காக ஆண்டவர் போரிடுவார் அவரது வழிகளில். அந்த வழிகள் எவையும் நமது அறிவுக்கு புலப்படுபவைகளாக இருக்கவே இருக்காது. ஆம் அன்பானவர்களே, யோசுவாவின் வெற்றி போர்க்களத்தில் ஆரம்பிக்கவில்லை, மாறாக அவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அது ஆரம்பித்தது. அதேபோல் நாமும் ஆண்டவர் கட்டளையிட்டது போல் ஆண்டவரது வார்த்தைகள் அடங்கிய விவிலியத்தை ஒழுங்கு கிரமமாக படிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் கவனம் செலுத்தி அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதில் நாம் கவனமாய் இருந்தால் நிச்சயம் வாக்குமாறா தேவன் நமக்கு வெற்றியை கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமில்லை. எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் விவிலியத்தில் 5 அதிகாரமாவது நான் படிப்பேன் என உறுதி எடுத்து நாம் ஆரம்பிப்போம். இதுவரை இவ்வாறு படிக்காதிருந்தால் நிச்சயம் நம் வாழ்வில் முன்னேற்றத்தை காண்போம் என்பதில் சந்தேகம் இல்லை. படிப்படியாக 5 அதிகாரம் 10 ஆகி 10 அதிகாரம் 15 அதிகாரமாக மாறக்கூடிய நிலைமையை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உண்டு பண்ணுவார். ஜெபம் செய்வோம். வார்த்தையான அன்பு தெய்வமே, உம் வார்த்தையை நேசிக்கவும் கடைப்பிடிக்கவும் எங்களுக்கு கிருபை புரியும். ஆமேன்.